நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்மள பல பேருக்கு வீடுகளிலேயே காய்கறி செடிகளை வளர்த்தி அதில் விளையக்கூடிய பொருட்களை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே இருக்கும். ஆனால் அது எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியதில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய பூவாளி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய பூவாளி நிகழ்ச்சியில் மொட்டை மாடியில் எப்படி காய்கறி செடிகளை வச்சு பராமரிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். என்னுடைய பேர் வெங்கடேசன். நான் ஆதம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இடம் நமக்கு காலியாக இருந்தது. அப்படி என்ன பண்ணலாம் ஏதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தமிழக அரசு வந்து ஆடு கொடுத்துருந்தாங்க. இந்த பையில் வச்சு விவசாயம், அதாவது காய்கறி தோட்டம் அமைக்கலாம், மாடியிலையும் அமைக்கலாம் அப்படின்னு ஆடு கொடுத்துருந்தாங்க. அது பிரகாரம் போய் ஒருத்தருக்கு வந்து 5 கிட்டு மினிமம் சொல்லியிருந்தாங்க. 5 கிட்டுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேக்கு தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டுக்கு உண்டான எல்லாமே திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. விதை, காய்கறி விதை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எங்கள் வீட்டு இடத்துலையே வந்து ஊற வச்சு எப்படி நம்ம பண்ணணுமோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணதும் என்னாச்சு, இப்போ வந்து ஒரு 100 செடிக்கு மேலே இருக்கும். வெண்டை, கத்தரி, அவரை, தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அழகாக நமக்கே வருது. உரம்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. தக்காளியெல்லாம் ரொம்ப அருமையாக காய்ச்சிட்ருக்கு. வெளியில் கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப காலையில் எழுந்ததும் இந்த செடிக்கு வந்து பராமரிக்கும் போது ரொம்ப புத்துணர்ச்சி, ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது. ஒரு இயற்கையாக நம்மளே ஒரு விவசாயம் பண்ணி நம்மளே அந்த காய்கறி எடுத்து சாப்பிடும்போது அதனுடைய திருப்தியே வேறு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பூச்சி மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. திரும்ப வந்து முதல் கிராப் போயிட்டு இப்போ 2வது கிராப் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அது மாதிரி எல்லோரும் வந்து வாங்கி வந்து பயனடைஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்கு சொல்லியிருக்கேன். நான் எங்கள் ஆதம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. ஆமாம், அதனால் வந்து மற்றவங்களும் இந்த மாதிரி வாங்கி பயனடைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு. மண்ணில்லாத விவசாயம்னா மண்ணில் வந்து இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்குற இந்த பேக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அது தண்ணி ஊற்றி முதல்ல வந்து ஊற வைக்கணும். ஒரு வாரம் வந்து ஊற வச்ச போல் இந்த வேர்லாம், அந்த நார் கழிவெல்லாம் வைக்கணும். அதில் நம்ம வந்து இயற்கை உரத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு அதில் வந்து விதையை நம்ம ஊனியோட நடணும். நட்டதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செடி வளர ஆரம்பிக்கும். காயை வளர்ந்து காய் காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு சிலது இந்த கத்தரி, தக்காளி, பச்சை மிளகாலாம் நாற்று விடுறதுக்கு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விதையை ஊனி அந்த செடி வந்து வந்த ஒருபாடு அதை எடுத்து நடணும். நட்ட ஒருபாடு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வரணும். தண்ணி வந்து டெய்லியும் ஊற்ற வேண்டியதில்லை உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஒரு 20 நாளில் நமக்கு வந்து ஈல்டு வர ஆரம்பிச்சிருது. அது முள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளியெல்லாம் கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா தக்காளி வந்து கடையில் வாங்குறது ஒரு 3 போடுறோம்னா நம்ம வீட்டில் போடுறது விளையிறது 1 போட்டால் போதும். அந்த டேஸ்ட் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தா அது ரியலியாகவே தெரியும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டெய்லி எங்களுக்கு தக்காளி வெளியில் இப்போ வாங்குறதே இல்லை. எல்லாம் வந்து நம்ம விளையிறது தான் இங்கேயே தோட்டத்திலே எடுத்துக்கிறோம் நம்ம. அது மாதிரி வெண்டைக்காயும் 2 நாளைக்கு ஒரு தடவை வருது. அது மாதிரி செடி அவரையும் பார்த்திங்கன்னா வந்து நான் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை 1/2 கிலோ கிட்டத்தட்ட வருது உங்களுக்கு. புடலங்காயும் போட்டிருக்கோம். அது மாதிரி வந்து அதுவும் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 1/2 கிலோ வந்துகிட்டு இருக்குது. இப்போ காய்கறின்றது வெளியில் வாங்குறதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது நாங்கள் மருந்தே யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்றுமே இல்லை. அதுவும் மருந்தே யூஸ் பண்ணுறதில்ல, பூச்சியும் வர்றதில்லை நமக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, ஆரோக்கியமாகவும் இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட் நமக்கே தெரியுது நமக்கு. ஏன்னா மற்ற இடம் வெளியிலலாம் விவசாயம் பண்ணும்போது தான் நிறைய பூச்சி அது இதெல்லாம் அடிக்கும். இங்கே நம்ம டெய்லி பராமரிக்கும் போது நம்ம அதை பார்த்துக்குறோம் என்ன எதுன்றது. அதனால் வந்து நல்லாயிருக்கு. நஞ்செல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் வந்து இயற்கை உரத்தில் நஞ்சுன்றதுக்கு வாரத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா வந்து ரசாயன உரம் பயன்படுத்தினா தான் ஏதாவது வரும், பூச்சி அது இது வரும். நம்ம அளவான உரம் போடுறோம். தேவையான உரம் போடும்போது அதனால் எந்த பூச்சியோ அதோ வரத்துக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து மண்ணில் போடுறதுன்னா பரவலாக அதை போட்டு கொத்தி அதை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மாட்டேது.
இது தேங்காய் நார்னும் போது ஒரு பையன்னும் போது பையில் வந்து ஒரு செடி 2 செடி ஒரு பைக்கு நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செடி தான். அதாவது வெண்டைன்னா ஒரு 10 பை, கத்தரைன்னா ஒரு 10 பேக்கு, அது மாதிரி தக்காளின்னா ஒரு 10 பேக். ஸோ அதில் வந்து புல்லு கில்லு எதாவது முளைஞ்சா கூட சும்மா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து கிரவுண்டில் வந்து நிலத்தில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் 100 பேக்கு 5 கிட்டுன்னா 100 பேக். அது 100 பேக்கையும் இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். டெய்லி 1 கிலோ பஞ்சம் இல்லாமல் வருது, நமக்கு ஒன்றும் செலவே கிடையாது. இயற்கை உரம் அவங்க கொடுத்ததுலேயே நம்ம ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 100 பேக்கில் உங்களுக்கு வந்து 100 செடி வருது. ஒரு வெரைட்டிஸ்லேயும் 10 செடி வச்சுன்னா கூட அதுலேருந்து காய் கொஞ்சம் வருது உங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரசாயன உரம் கலப்பு இல்லாமல் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுறதுன்னு தான் சொல்லணும். அதாவது தெரியாதவங்க தான் வந்து ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்களும் பண்ணலாமே அப்படின்னு. இதை வந்து எல்லோரும் பண்ணாங்கன்னா பயனடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிலம் எல்லாமே நம்ம மாடியிலையும் பயிர் வைக்கலான்னும் போது விளைய வைக்கலான்னும் போது அழகாக மேலே போய்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாவே போகிறோம். அழகாக ஈஸியாக ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்குது. அதாவது மைண்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த நகர்ப்புறத்தில் இந்த வண்டி, 2 ஆட்டோ, காரு இதெல்லாம் வந்து பழகிய இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. அதாவது வந்து ஒரு வில்லேஜில் எப்படி இருப்போமோ, நம்ம ஒரு காய்கறி பயிர் வச்சுட்டு அங்கே எப்படி இருப்போமோ அந்த ஃபீலிங் தான் அந்த தோட்டத்தில் இருக்குது. அதுவும் டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலன்னா எதையோ நான் வந்து ஏதோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதாவது டெய்லி அது ஒரு ரவுண்டு வரணும் காலையில் எழுந்துச்சி. அது வந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி. அடுத்தது தான் பேப்பர் படிக்கிறது எல்லாம் செய்கிறது. புடலங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு அதாவது பையில் வந்து என்ன பண்ணணும், தண்ணி போட்டு ஊற வச்சிடறோம். ஊற வச்சு அந்த பேக் வந்து 1 வாரம் நல்லா மக்கணும். பாட்டு தொழு உரத்தை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த புடலங்காய் விதையை வந்து நம்ம ஊனிடுறோம். ஊனதும் பந்தல் வந்து ஒரு 7 அடி ஹைட்டுக்கு நம்ம போட்டுடுறோம். போட்டதும் பந்தலுக்கும் இந்த கீழே இருக்க பைக்கும் எனக்கு கனெக்டிங் வந்து ஏதாவது வந்து ரோப் மாதிரி போடலாம், இல்லை குச்சி மாதிரி நட்டுடலாம். நட்டினா அந்த குச்சி வழியாவோ இல்லை ரோப் வழியாவோ மேலே பந்தலுக்கு வந்துடும். வந்ததும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டு வந்தால் போகிறோம். பார்த்திங்கன்னா 1 மந்தில் நமக்கு வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது தரையில் போட்டோம்னா 2 மாதம் கூட ஆகுது. ஆனால் பையில் போட்டோம்னா இமிடியேட்டாக 1 மந்த்லேயே நமக்கு எஃபெக்ட் வருது உங்களுக்கு. அதுலேருந்து நம்ம கண்டினியூவாக 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து 2 காய் 3 காய் ரெகுலராக ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் அதுக்கு ஒரு பூச்சி மருந்து கூட எதுவும் அடித்ததே இல்லை. அதுக்கு அடித்ததே இல்லை. நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அது புடலங்காய் காய்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிட்டியில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து வரும்போது நிறைய பேர் பார்க்குறவங்க கூட ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா அப்படி தான். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வந்து நம்ம அந்த பதப்படுத்தின பேக்கில் வந்து ஒரு பேகு ஒரு செடி நட்டால் போகிறோம். அதாவது வந்து 2-3லாம் அவசியமே இல்லை, ஒரு செடி நட்டாவே போகிறோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ காய் இது வரைக்கும் பறிச்சிருப்போம். இன்னும் காய் இருந்துகிட்டு இருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தரையில் நட்டால் கூட கொஞ்சம் லேட் ஆகுது. இதில் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்த பேக்கில் வந்து அந்த தேங்காய் நார் கழிவுன்றது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மக்கி எருவெலாம் பண்ணோம்னா கூட அப்படியே கெட்டி ஆகாது, நல்லா சாஃப்டாக, நல்லா வேர் நல்லா விழுந்ததும் வளர்ச்சி நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. ஜாஸ்தியானதும் காய் பிடிப்பும் நிறைய அந்த மாதிரி வருது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதான் ஒரு 3 தக்காளி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம இதில் விளைஞ்சது 1 தக்காளி யூஸ் பண்ணால் போகிறோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு, அந்த புளிப்புத்தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. இதை மாதிரி எல்லாருமே வந்து இந்த விவசாயத்தை வந்து மொட்டை மாடியில் வச்சு கையாண்டாங்கன்னா அவங்க வந்து கடையில் போய் காய்கறி வாங்கணுன்ற ஒரு தேவையே இருக்காது. இப்போ நாங்கள் ஓனாகவே எங்கள் யூஸ்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி மொட்டை மாடியில் வச்சு அழகாக பராமரிச்சுக்கலாம்.